எலுமிச்சை சாறு அதில் வந்து சர்க்கரையும் உப்பும் கலந்து ஓஆர்எஸ் மாதிரி நம்ம குடிக்கும் பொழுது எனக்கு சளி இருக்கு, லைட்டாக காய்ச்சல் இருக்கு அல்லது இருமல் இருக்கு அப்படின்னா ஆஸ்பிடோஸ்பெர்மா கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை, மலச்சிக்கல் வருது அப்படின்னா அடுத்தது மூல நோயும் சேர்ந்து வரலாம். ஏசி ரூம்ல இருந்தாலும் பாடி ஹீட் ஆகும். சார் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து அகைன் பரவிட்டு இருக்கு சார். இந்த கொரோனா வந்து நமக்கு வராமல் இருக்க எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணலாம்? வெயில் காலத்துலையும் சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342026012 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா டாக்டர் செந்தில்குமார் இருக்காங்க. நீங்கள் இவங்ககிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் முரளி. எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன் முரளி. சார் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து அகைன் பரவிட்டு இருக்கு சார். இந்த கொரோனா வந்து நமக்கு வராமல் இருக்க எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணலாம்? நாம் 2020 கவர்மெண்ட் கொடுத்த கைட்லைன்ஸை திரும்ப ஃபாலோ பண்ணுறது நமக்கு நல்லது. ஏன்னா ஒரு லாக்டவுனோ அல்லது சிவியர் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. பப்ளிக் பிளேசஸில் போகும்பொழுது மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் தண்ணி எடுத்துகிட்டு போங்க எங்கே போனாலும். ஏன்னா இப்போ வெயில் காலத்தில் டீஹைட்ரேஷன் நிறைய ஆகிட்டுருக்கு. அந்த டீஹைட்ரேஷனாலே நமக்கு வந்து இம்யூனிட்டி வந்து கம்மியாக வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால் கேரி அ வாட்டர் பாட்டில் வித் யூ. சரிங்களா? அடுத்தது ஹெல்த்தி ஹைஜீனிக் ஃபுட். அவுட் சைடில் வந்து ஃபுட் அதிகம் சாப்பிடாம ஹோம்மேட் ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது. நிறைய காய்கறி, கீரை, பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்லாம். எலுமிச்சை சாறு அதில் வந்து சர்க்கரையும் உப்பும் கலந்து ஓஆர்எஸ் மாதிரி நம்ம குடிக்கும் பொழுது பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும். அதே சமயம் எலுமிச்சம்பழத்தில் சிட்ரஸ் ஆசிட் இருக்கிறதுனால எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்முடைய இம்யூன் வந்து பூஸ்ட் ஆகிறதுனால நாம் நேச்சுரலாக ப்ரிவென்ட் பண்ணுற ஒரு சோர்ஸாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி கொரோனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் எந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட்ஸாக பண்ணுவீங்க நீங்கள்? 2020 மத்திய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து ஆர்சனிக்கம் ஆல்பம் 30C அப்படின்ற ஒரு ஹோமியோபதி மருந்தை இம்யூன் பூஸ்டராக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே ப்ரோட்டோக்காலை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது ப்ரிவென்டிவ்காக ஆர்சனிக்கம் ஆல்பம் 30Cயை டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 3 பில்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் நம்முடைய இம்யூன் வந்து பூஸ்ட் ஆகிறதுனால இன்ஃபெக்ஷன்லேருந்து ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணிக்க வாய்ப்புகள் வந்து உண்டு. எனக்கு சளி இருக்குது, லைட்டாக காய்ச்சல் இருக்குது அல்லது இருமல் இருக்குது அப்படின்னா ஆஸ்பிடோஸ்பெர்மா கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை மார்னிங் ஒரு 10 drops, ஆஃப்டர்நூன் 10 drops, நைட் 10 drops வித் டாக்டர் கைடன்ஸ் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சளி கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சப்போஸ் உங்களுக்கு சளி, இருமல், ஜுரம் இதெல்லாம் வந்து குறையலை அப்படின்னா உடனே பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வெயில் காலத்துல எதுவும் அந்த சளி பிடிக்குது? வெயில் காலத்துலையும் சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, குளுமையாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் சுகாதாரம் இல்லாத இடத்துல ஜூஸை வாங்கி குடிக்கிறது அல்லது கிடைக்கிற இடத்துல குடிக்கிற தண்ணி இதெல்லாம் வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ நீங்கள் எப்பயுமே இந்த கோடை காலத்தில் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரோ அல்லது பழச்சாரோ இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறது உங்களுக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்டோடைய அட்வைஸ் பிரகாரம் வெயில் நேரத்தில் நீங்கள் வெளியே போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சார் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஏசியில் உட்காந்தா வந்து பாடி ஹீட் ஆகும், அதான் சொல்கிறாங்க. உண்மையா சார்? நிச்சயமாக. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது ஏசி டெம்பரேச்சர் 24 இருக்குது அப்படின்னா உங்கள் பாடி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சரை மேனேஜ் பண்ண பார்க்கும். அந்த 24க்கு ஈக்குவலாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி மேனேஜ் பண்ண பார்க்கும். நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஏசி ரூமில் இருந்தால் தாகம் எடுக்காது, தண்ணி குடிக்க தேவையில்லை, நான் ஏசி ரூமில் தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. நிச்சயம் அது உண்மை கிடையாது. ஏசி ரூமில் இருந்தாலும் பாடி ஹீட் ஆகும், தாகம் எடுக்கும். ஆனால் அந்த தாகத்தை நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அதனால் ஏசி ரூமில் இருந்தால் கூட நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்போ அப்படி சொன்ன மாதிரி சார் வெதர் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா சார்? அப்போ எந்த மாதிரி உணவுகள் சார் அவங்க எடுத்துக்கணும்? இப்போது வெயில் நாளில் நீங்கள் நீர் சத்துள்ள காய்கறிகள், நீர் சத்துள்ள பழங்கள் வந்து அதிகம் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ வாட்டர் மெலான், கிர்னி பழம், வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். நமக்கு வைட்டல் சால்ட் வேணுன்றதுக்காக ஆரஞ்சு ஜூஸு, எலுமிச்சை சாறு, இஞ்சி, புதினா, நெல்லிக்காய் கலந்த பானங்கள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து பாடி நல்லா ஆக்டிவாக இருக்கும். சார் இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல சார், நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா? இப்போது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சை, நெல்லிக்காய் இதெல்லாம் ஒரு சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும், அலர்ஜி ஆகும். அவங்க ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி டெஸ்டிங்காக எடுத்துக்கலாம். இப்போது அதே நெல்லிக்காயை கட் பண்ணி நல்லா மெஷ் பண்ணிவிட்டு அதை வெதுவெதுப்பான வெந்நீரில் போட்டு கொஞ்சம் நேரம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அவங்க அதை எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் சால்ட்டும் சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதில். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதாவது கான்சன்ட்ரேட்டடாக எடுக்காமல் டைலூட்டடாக எடுத்தால் அவங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட் இருக்கலாம்.
அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு காய்ச்சல் வருது சார், டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, மாத்திரை எடுத்து வாயில போட்டுப்பாங்க, அது மாதிரி போடலாமா? நிச்சயம் போடக்கூடாது. காய்ச்சல் எதனால் வருதுன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இன்ஃபெக்ஷனால் வருதா, அலர்ஜியினால் வருதா, அல்லது அசதியினால் வருதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தலைவலியோ காய்ச்சலோ 2 நாள் 3 நாள் கை வைத்தியம் பண்ணி நீங்கள் குறையலை அப்படின்னா இம்மீடியட்டாக உங்கள் ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான காரணம் கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. சரி, இது மாதிரி மாத்திரை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டா லிவர் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? நிச்சயமாக. இப்போது பேராசிட்டமால் ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பேராசிட்டமால் மாத்திரை நீங்கள் வாங்கி பார்க்குறீங்க அப்படின்னா எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் பேராசிட்டமால் டேப்லெட், அசிட்டாமினாஃபின் டேப்லெட் காசஸ் லிவர் இன்ஜுரி அப்படின்னு அதில் போட்டிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு மாத்திரையுமே டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல், டாக்டருடைய கைடன்ஸ் இல்லாமல் எக்ஸசிவாக எடுக்கிறது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. ஓகே சார், இப்போ அதே மாதிரி சம்மரில் பார்த்தீங்கன்னா அதிக பேருக்கு வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுது சார், அது என்ன காரணம் சார்? சம்மரில் மட்டுமே இல்லை, வின்டர்லேயும் மலச்சிக்கல் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மலச்சிக்கல் முக்கியமாக ஏன் வருது அப்படின்னா, நார் சத்து உள்ள உணவுகளை சரியான அளவு எடுக்காதது, அதிகமாக ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டெய்லி ஃபுட்டில் ஆட் பண்ணாமல் இருக்கிறது, தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் மலச்சிக்கலுக்கு ஒரு காரணம். மலச்சிக்கல் அனைத்து நோய்களின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலச்சிக்கல் வருது அப்படின்னா கூடவே மனச்சிக்கலும் சேர்ந்து வந்துடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனே மோஷன் ஃப்ரீயாக போகலை அப்படின்னா அவங்க வந்து வெளியே கிளம்புறாங்க அப்படின்னா நடுவில் மோஷன் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டென்ஷன்லேயே இருப்பாங்க. நடுவில் மோஷன் வந்தால் எங்கே ரெஸ்ட் ரூம் நம்ம தேடுறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். திடீர்னு கேஸ் பாஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கும். மலச்சிக்கல் மனச்சிக்கலினுடைய ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த மலச்சிக்கல் வராமல் இருக்கணும் அப்படின்னா தினமும் ஃபுட்டில் நிறைய நார் சத்துள்ள காய்கறிகள், கீரை, பழங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாரத்தில் 3 முறையாவது உங்கள் ஃபுட்டில் கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு 6-7 மணி அளவில் உங்களுக்கு தேவையான அளவு ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து மலச்சிக்கலை ஓரளவு ப்ரிவென்ட் பண்ண உதவும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணீர் அவங்களுடைய உடல் எடை மற்றும் அவங்களுடைய தேவைக்கேற்ப குடிக்கிறது நல்லது. மலச்சிக்கல் வருது அப்படின்னா அடுத்தது மூல நோயும் சேர்ந்து வரலாம். இப்போ மலச்சிக்கல் வருது, மூல நோயை தடுக்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான காரம், அதிகமான புளிப்பு, அதிகமான மசாலா கலந்த உணவுகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நீங்கள் சில்லி சிக்கனோ, சிக்கன் 65ஓ, சிக்கன் ஃப்ரைட் ரைஸோ அல்லது மசாலா கலந்த கிரில் சிக்கனோ நீங்கள் சாப்பிடும்பொழுது மறுநாள் காலையில் மோஷன் போகும்போது அவங்களுக்கு எரிச்சல், வலி, சில பேருக்கு ரத்தம் கூட வரலாம். உடனே என்ன சொல்லுவாங்க, சிக்கன் சூடு, மட்டன் சூடு, மீன் சூடு, எனக்கு மீன் சாப்பிட்டா மோஷன் போகும்போது எரிச்சல் வரும், சூடாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூடுன்றது வந்து சிக்கன்லேயோ மட்டன்லேயோ ஃபிஷ்லேயோ கிடையாது. அது அதில் சேர்க்குற மசாலாவில் தான் முக்கியமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு மசாலா, எண்ணெய் பொருட்கள், பொரித்த உணவுகள் தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது, மோஷன் போகும்போது எரிச்சல் இருக்குது, வலி இருக்குது, ரத்தம் வருது அப்படின்னா நீங்கள் மசாலா கலந்த உணவுகளை தவிர்க்கணும். எண்ணெயில் வறுத்தது, பொரிச்சது போன்ற உணவுகளை தவிர்க்கணும். நிறைய தண்ணீர் குடிக்கணும். தேவையான அளவு காய்கறிகள், கீரைகள், பழங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேலன்ஸ்டு டயட் வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நிறையா குடிங்க. சார், இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்க மோஷன் வரலன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சிரப் வாங்கி குடிப்பாங்க சார். சிரப் வாங்கி குடித்தா மோஷன் வந்துடும், அது மாதிரி பண்ணலாமா சார்? மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலமிளக்கிகள் வந்து 2 விதமாக நம்ம சொல்லலாம். ஒன்று பேதி மருந்து, இன்னொன்று மலமிளக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேதி மருந்து எடுத்தாங்க அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் அவங்க வந்து பேதி மருந்து வந்து எடுக்கணும். மலமிளக்கி எடுக்கிறாங்க அப்படின்னா தினம் மலமிளக்கி எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல் வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்க மலமிளக்கி இல்லாமல் அவங்களால மோஷன் போக முடியாது. ஸோ அவங்க டாக்டரை டைரெக்டாக கன்சல்ட் பண்ணி அந்த கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கலுக்கு என்ன காரணம், உடல் ரீதியான காரணமா அல்லது வேறு ஏதாவது நோய் இருக்கா அப்படின்ற காரணம் கண்டறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க வித் டாக்டர் கைடன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனை கொஞ்ச நாள்லேயே வெளியே வந்துடலாம். செல்ஃப் மெடிகேஷன் அப்படின்றது வந்து மலச்சிக்கலுக்கு மட்டுமே இல்லை, எந்த ஒரு நோய்க்குமே அது நல்லது கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்குறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி முரளி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.